வாக்கிங் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. சரி வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய பைக்கும் கிளம்பி போயிட்டோம். காலையிலேருந்து பைக்கை வேற ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க. சரி அப்படியே போயிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தோம், நம்மளுக்கும் உடம்புக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி கிளம்பி பார்க்குக்கு போயிட்டேன். வேற நைட்டு 9 ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம எங்க டிஷர்ட் ட்ராக்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு லேட் ஆயிட்டு இருக்கிறது. சரி அப்படியே போய் இந்த ட்ரெஸ்ஸோடய வாக்கிங் போயிடலான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டேன். பார்க்கில் வந்து ஆளுங்க வாக்கிங் போயிட்டு தான் இருந்தாங்க. அப்போ கூட நாள் கழிச்சு வாக்கிங் போகிறதுனால அப்படியே ஒரு 5 ரவுண்டு தான் வாக்கிங் போக முடிஞ்சது. கொஞ்சம் ஸ்லோவான வாக்கிங்காக தான் இருந்தது. ஒரு ரவுண்டு இந்த பார்க்கில் வாக்கிங் போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், அவ்வளோ பெரிய பார்க்கு. வாக்கிங்கை முடிச்சுட்டு அங்கிருந்து நேரா கிளம்பியாச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போதே பாதி வழியிலே வயிற்றுல குறுகுறுன்னு ஒரு செம பசியாய் போச்சு. ஃப்ரிட்ஜ்ல இருந்து 2 முட்டையை எடுத்து அதை அழகா உடைச்சி ஒரு பாத்திரத்துல ஊத்தி அதுல நல்லா நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வீட் பிரெட் எடுத்து அதுல நல்லா ஃபுல்லா நல்லா கவர் ஆகிற மாதிரி எடுத்து கல்லுல போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து பிளேட்ல வச்சு பார்த்தா அழகான பிரெஞ்சு டோஸ்ட் நல்லா வாசமா ரெடி ஆயிடுச்சு. ஒரு நெய் எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணாமலே சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டா இருந்தது, டேஸ்டும் செமையா இருந்ததுங்க. அப்படியே என் தம்பிக்கும் கொடுத்தேன், அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குதுண்ணா அப்படின்னு சொன்னா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோ லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.